ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில விஷயங்களை தனியாக பேசணுன்னு தான் தேடி வந்திருக்கேன். உன்னை கை கூப்பி கெஞ்சி கேட்குறேன். நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனமாக கேளு. இதுக்கு முன்பாகவும் நான் உன்னை தேடி வரும்போதெல்லாம் இப்படி தான் நீ என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இருந்த. இப்போ பாரு, நீ சற்றும் யோசிக்காத, நீ எதிர்பார்க்காத, கனவுல கூட நினைக்காத பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துருச்சு. இப்போதாவது நான் சொல்கிறத முழுமையாக கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு மிகப்பெரிய அழகான விஷயங்களை இந்த வராகியமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்னு தான் இந்த வராகியம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ தப்பு நடந்திருக்கு. நிறைய விஷயங்களை நீ இழந்தும் விட்டாய். அதனால் நடந்து முடிஞ்ச தவறுகளையும் நீ இழந்த விஷயங்களையும் நினச்சி இனிமே வாழ்க்கையில் வருத்தப்படாத. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காத. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் உனக்கென ஒரு பாடம்னு நினச்சிக்கோ. அது ஒன்றும் உனக்கு தண்டனை கிடையாது. தவறு நடக்கும்போது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு சரி செய்யணுன்றதுக்காக தான் அதை உனக்கு கொடுத்தேன். தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு இன்னும் உன் வாழ்க்கையை நீ பலமாக முன்னேற்றம் கொள்ளும் விதமாக வாழணும் அல்லவா? உனக்காக புது புது வெற்றி கதவுகள் திறக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. எப்போதும் அதிர்ஷ்டம் வரும், எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், அது நடக்கும், இது நடக்கும்னு சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துக்கிட்டே இருக்காத. உன் வியர்வையும் உழைப்பும் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமே தவிர அதிர்ஷ்டம் எப்போதும் எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. உனக்கு முன்னேற்றத்தையும் தராது என் தங்கமே. இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னா, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னா உன்னுடைய உழைப்பால் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இரு. உன் இலக்கை கட்டாயம் நீ அடைந்தே தீருவாய் என் செல்லவே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை ஏளனமாக பேசலாம், இழிவாக பேசலாம், உனக்கு திறமையே இல்லைன்னு கூட சொல்லலாம். யார் என்ன சொன்னாலும் உன்னை பற்றி உனக்கு தெரியுமல்லவா? அடுத்தவங்க சொன்னதை காதில் வாங்கிக்காதே. அவங்களுக்கு போய் நீ யாரும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீ உன்னை பற்றி உனக்குள்ள கேள்வி கேட்டு அதை நிவர்த்தி செய்யலாம். அடுத்தவங்க உன்னை பற்றி சந்தேகப்பட்டு கேட்குற வார்த்தைகளுக்கும் பேசுகிற விமர்சனங்களுக்கும் நீ ஒருபோதும் பதில் சொல்ல தேவையில்லை. உன்னை நோக்கி எரியப்படும் விமர்சன கற்களையெல்லாம் கீழே போட்டு அடுக்கடுக்காக போட்டு அதன் மேலே உயர ஏறுவதற்கான படிக்கட்டுகளாக அதை மாற்றிக்கோ. அடுத்தவங்க சொன்ன விமர்சனத்தை அப்படியே உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கோ. என்னதான் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இருந்தாலும் நீ ஒருபோதும் பதட்டம் அடையாதே, பயப்படாதே. ஏன்னா நீ பயப்படும் போதோ அவசரப்படும் போது கோபப்படும் போது அது உன் நிதானத்தை கெடுத்துடும். அது உன் வாழ்க்கையில் வெற்றியை தடுத்திடும். அதனால் அவசரப்படாமல் கோபப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. புயல் அடித்தாலும் கலங்காத ஆழ்கடலை போல நீ அமைதியாக இருக்கணும். தெளிவான மனசோடு நீ எடுக்கிற முடிவுகளில் எல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எடுக்கிற முடிவுகளை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எத்தகைய பெரிய சிக்கலையும் நான் சுக்குநூறாக உடைச்சி காட்டுவேனேன்னு செல்லமே. நீ கடந்து வந்த பாதையும் உனக்கு கிடைச்ச காயங்களும் எந்த விதத்திலும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது. உன்னை பக்குவப்படுத்துறதுக்காகவே இந்த வராகியம்மா அனைத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ கீழே விழுந்துட்டோமேன்னு விழுந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காத. தோற்று போன விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்காத. அடுத்து வேகமாக எழுந்து நடக்க வேண்டிய தூரத்தை பாரு. இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போது நடந்த விஷயங்களை எதுக்காக யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டோம் கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இருக்க? உன்னுடைய உழைப்பும் நேர்மையும் ஒருபோதும் வீண் போக இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எல்லாத்தையும் நானே வந்து மாற்றுவேன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். உன்னுடைய சக்தியும் திறமையும் அபரிமிதமானது. முதல்ல உன் மேலே நீ நம்பிக்கை வை. உன் மீது நீ நம்பிக்கை இழக்காமல் உன் திறமையை பயன்படுத்தி காரியத்தில் இறங்கும் போது கண்டிப்பாக அது தானாகவே உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லவே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் பிரச்சனைகள் வந்து உன்னை முடக்க நினைத்தாலும் உன் விடாமுயற்சியின் மூலமாக நீ இந்த உலகத்தையே கூட ஜெயிக்க முடியும். உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. கண்டிப்பாக எந்த விதத்திலும் நீ தோற்று போக இந்த வராகியம்மா விடமாட்டேன். தோல்வி நிரந்தரமானதல்ல.
வாழ்க்கைங்கிற வட்டத்தில் ஏற்றமும் இரக்கமும் தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வரத்தான் செய்யுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. தோல்வி வரும்போது, வாழ்க்கையில் கஷ்டமும் சோதனைகளும் வரும்போது நீ சோர்ந்து போகக்கூடாது. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை பெற தயாராகு. பொறுமையோடும் தெளிவோடும் நீ அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமான நல்ல பதிலை கொடுக்கும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு தனித்திறமையும் இருக்குது. நீ யாரோடும் உன்னை ஒப்பிட்டு நம்மளால் அது முடியலையே, நமக்கு அது கிடைக்கலையே, நம்ம வாழ்க்கையில் இது இல்லையேன்னு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். உனக்கான நேரம் வரும்போது நீயும் நிச்சயம் அழகான மலராக ஜொலிப்பாய். எல்லாமே உன்னால் செய்ய முடியும், நிச்சயம் உன்னால் ஜெயிக்க முடியுன்ற அந்த நல்ல சிந்தனையோட உன் கடமையை மட்டும் நீ செஞ்சினா போதும். இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லையேன்னு செல்லவே. நீ எதை பார்த்தும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்காம, என்ன செஞ்சால் ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காம, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம, அனைத்தையும் எதிர்த்து துரத்த தயாராகு. நீ பயந்து ஓடுனினா வாழ்க்கை உன்னை துரத்தும். அதை எதிர்த்து நீ நின்னா வாழ்க்கை உனக்கு வழிவிட்டு ஒதுங்கி போகும். எந்த நடந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். உன் மன வலிமைதான் உனக்கான மிகப்பெரிய ஆயுதம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. தடைகளை எல்லாம் உடைத்து நீ முன்னேறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுறேன். நீ நினச்சதை விட நான் உனக்கு சிறப்பான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வலிமை உடைய ஆள். மற்றவங்க உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக, மற்றவங்க கண்ணுக்கு நீ நல்ல ஆளாக தெரியணுங்கிறதுக்காக உன் அடையாளத்தை நீ மாற்றிக்க வேண்டாம். அடுத்தவங்களுக்காக நீ எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம், எதையும் அவங்களுக்காக செய்யவும் வேண்டாம் என் செல்லமே. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல, நீ அப்படி இருக்காத இப்படி இருக்காதன்னு யாராவது உன்கிட்ட சொன்னால் நீ அதை காது கொடுத்து கேட்க வேண்டாம். நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் தான் உண்மையிலேயே நல்லவங்களாக இருப்பாங்க. இந்த உலகம் உன்னை வேணான்னு சொன்னாலும் ஒதுக்கி வச்சாலும், நீ செய்கிறது பிடிக்கலன்னு உன்னை விமர்சித்தாலும் நிராகரித்தாலும், இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மதிப்பையும் உன் தனித்துவத்தையும் முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ எதை விதையாக போடுறியோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினா, நன்மையை செஞ்சினா உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் காலம் கண்டிப்பாக உனக்கு இரட்டிப்பான பலனை கொடுத்தே தீரும். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே நீ நினச்சது போல் நடக்காது. சில விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. சில ஏமாற்றங்கள் உன்னை திருத்தவும், சில இழப்புகள் உனக்கு கற்றுக் கொடுக்கவும் தான் சில விஷயங்களை நடக்குது. நடப்பதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கோ. இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நட்சத்திரமாக ஜொலிக்கதா இந்த வராகியமா வந்திருக்கேன். எந்த விதத்திலும் உன் வாழ்வில் வரும் கஷ்டங்களை பார்த்து நீ பயந்து போகாதே. உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தையே மிகப்பெரிய சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் அன்பாக நடந்துக்கோ என் செல்லமே. உன்னை வேணான்னு சொல்கிறவர்களிடமும் வெறுப்பவர்களிடமும் கூட நீ அன்பாக இரு. ஏன்னா அன்பால் வெல்ல முடியாத இதயம்னு எதுவுமே இல்லை. கோபத்தில் இருக்கிறவங்கள விட, பிடிவாதத்தில் இருக்கிறவங்கள விட அன்பில் இருக்கிறவங்க தான் அகில உலகத்தையும் ஜெயிச்சு காட்டியிருக்காங்க. நீ காட்டும் அன்பிலும் பாசத்திலும் தான் இந்த வராகி அம்மாவும் மயங்கி கிடக்கிறேன். அதனால தானே உன்னை தேடி வந்து கைகூப்பி கெஞ்சி கேட்குறேன். உன் வாழ்க்கை எப்படியாவது மாற்றணும், நான் சொல்கிறத கேளுன்னு. கண்டிப்பாக உன் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். எப்போதுமே அடுத்தவங்க அப்படி இருக்காங்களே நினச்சி நீயும் ஆணவத்தோடு அகந்தையோடு நடந்து கொள்ள வேண்டாம். எல்லாமே என்னுடையது, எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன்ற அந்த ஆணவமும் அகந்தையும் உனக்கு வேண்டாம். எல்லாமே என்னால் மட்டும்தான் நடக்குது, நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு நினச்சினா நீ ஏமாந்து போவாய். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களிலும் நீ ஒரு அழகான கருவி மட்டும்தான். உன்னை பயன்படுத்தி அனைத்தையும் செய்வது நான் தாங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ செய்கிற காரியங்களிலும் செயல்களிலும் உழைப்பிலும் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படு. உன்னை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே நான் பிரம்மாண்டமாக மாற்றி காட்டுவேன். கோவில்களிலும் சடங்குகளிலும் இந்த வராகியம்மா இருப்பேன்னு நீ என்னை தேடி அலைய வேண்டாம்.
யாராவது பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீ ஒருவேளை உணவு கொடுத்தீனா, தண்ணி தாகத்தில் தவிக்கிறவங்களுக்கு நீ கொஞ்சம் தண்ணி கொடுத்தீனா, கவலையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஆதரவாக நல்ல வார்த்தைகளை சொன்னீனா, அங்கே தான் நான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. மனித நேயமே, நீ இந்த வராகி அம்மாவை அடைவதற்கான சரியான வழியாக இருக்கும். எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் மனித நேயத்தோடும் நடந்துக்கோ. உடல் சோர்வடைந்தால் ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் மனசளவில் நீ சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உடல் நல்லா தெம்பா பலமா குண்டா நல்லா உடம்போடு இருக்கிறத விட மனசு பலமாக இருந்தாலே வாழ்க்கையின் உச்சிக்கு கொண்டு போக முடியும். நீ எப்போதும் மனசை தைரியமாக வச்சுக்கிட்டீன்னா அதுதான் உனக்கான அசாத்திய வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத பார்த்து, அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் நம்மக்கிட்ட இல்லையேன்னு பேராசைப்படாதே. உனக்கு எது தேவையோ, எது தகுதியானதோ அதை நான் ஏற்கனவே உனக்கு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். அதனால் இப்போதைக்கு உன் கைகளில் உன் வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு. கூடிய சீக்கிரமே நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன் செல்லவே. இப்போதைக்கு உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். எல்லாரும் உனக்கு எதிரியாக கூட இருக்கலாம். உன்னை சுற்றி இருக்கிறவங்களே உன்னை கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. தர்மத்தின் பக்கம் நியாயமும் பக்கமும் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். நீ நீதி நேர்மை நியாயம் தர்மம்னு வாழும்போது இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்தேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீருவேனேன்னு செல்லமே. மற்றவங்க போகிற பாதையிலேயே நீயும் போகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. மற்றவங்க செய்கிறதையே நீயும் செஞ்சு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு உனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கு. நீ போகும் பாதையில் இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே வந்து உன் வேகத்தை அதிகரித்து உன் வாழ்க்கை பயணத்தை உனக்கான வெற்றி பயணமாக மாற்றி காட்டுறேன். உலகத்தோடு சேர்ந்து ஓடாமல் உனக்கான பாதையில் நீ தனியாக உறுதியாக நடந்துக்கோ. இந்த பிரபஞ்சத்துக்கு நீ எதை கொடுக்குறியோ அதுதானே உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ மற்றவங்க கிட்ட வெறுப்பை காட்டினா உனக்கு வெறுப்பு தான் வந்து சேரும். அடுத்தவங்க கிட்ட அன்பாக இருந்தீனா அன்பு தானாக உன்னை தேடி வரும். உன் எண்ணங்களை எல்லாம் எப்போதும் உயர்வான இடத்துல வச்சுக்கோ. இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய நீயும் உயர்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன் செல்லமே. ஒரு சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்குது. ஒரு சில விஷயங்கள் உன்னை விட்டு போகுதுன்னா அதை விட பெருசாக ஏதோ ஒன்று உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். எது உன்னை விட்டு போனாலும் நீ எதை இழந்தாலும் அதை நினச்சி அழுக வேண்டாம். இனி வரப்போகும் புது விடியலை, புது வெற்றியை, புது மகிழ்ச்சியை வரவேற்க உன் கரங்களை தயாராக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு எது சரியோ, எது சந்தோஷத்தை தரணும் அதை கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். வெளி உலகம் ஆரவாரமாக ஆடம்பரம் நிறைஞ்சதாக இருக்கலாம். அதுக்குள்ளே போய் நீ தொலைஞ்சு போயிடாத. இந்த வெளி உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கொண்டாட்டங்கள் நிறைஞ்சதாக ஆரவாரமாக ஆர்ப்பாட்டம் உள்ளதாக இருந்தாலும் நீ எப்போதும் அமைதியாக இருந்து உனக்குள்ளேயே உன்னை பற்றி யோசிச்சு பாரு. இந்த உலகம் உனக்கு தராத ஒட்டுமொத்த நிம்மதியும் சக்தியும் உனக்குள்ளே தானே இருக்குது. உன் மனசை நீ நிம்மதியாக வச்சுக்கோ. நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலும் கூட உன் வாழ்க்கைக்கு அழகான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு சொல்லவே. யாருமே இல்லாத இரவு நேரத்தில் பல சமயங்களில் நீ தூங்காமல் கண்கள் கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உன்னை அரவணைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கரமாக உன்னை தட்டி கொடுத்து தூங்க வைக்கக்கூடிய தாயாக இந்த வராகி அம்மா நான் தான் இருக்கேன். நீயே யோசிச்சு பாரு. பல சமயங்களில் நீ எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தூங்கி போயிடுற. அப்போதெல்லாம் உன்னை தட்டி கொடுத்து தூங்க வச்சது நான் தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ தனியாக இல்லை. இந்த வராகி அம்மாவும் உன் கூடவே தான் இருக்கேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் சரியான நேரத்தை நான் அறிவேன். உனக்கான நல்லது நடக்கிற வரைக்கும், உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் வரைக்கும் இந்த வராகி அம்மா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வை. இன்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நாள் நீ புதிதாய் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் வீணாக்கிற நிமிஷங்களையும் நினச்சி வருந்தாதே. உன் கையில் இருக்க இந்த நாளை சரியாக சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்துடு.
நீ செய்கிற உழைப்புக்கும் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். சுயநலமா நான் மட்டுமே நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், நான் நிறைய காசு பணம் வாழணும்னு நினைக்கிறது வாழ்க்கை அல்ல. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க முகத்தில் சந்தோஷத்தை புன்னகையை வர வைக்க முயற்சி செய். நீ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது மகிழ்ச்சி படுத்தும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக மாறுமே செல்லமே. இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களையும் அடுத்தவங்க உன்னை கேலி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்துவதையும் பெருசாக நினைக்காதே. நேர்மை எனும் கவசத்தை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ இருக்கும் வரை உன்னை யாராலும் வீழ்த்தவோ அழிக்கவோ தோற்கடிக்கவோ முடியாது. இந்த வராகி அம்மா நிச்சயம் உன்னை வெற்றி பெற வைப்பேன்.